Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி garlic சிக்கன் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஆல் பர்பஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா முட்டையோட மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு இல்லை மஞ்சக்கரு மட்டும் தனியாக, அது மட்டும் உண்டு. அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். கோழியில் நல்லா எல்லாம் கோட்டிங் ஆகணும். ஆனதுக்கப்புறமா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் இதை எடுத்து ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். அது வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். இது இப்போ நான் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கொள்கிறேன். அதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லாவே மேரினேட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து எண்ணெயில் போடுறதுக்கு ஒரு தரம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-3 துண்டுகளாக போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வரணும். இது வந்து நாங்கள் பொரிக்கிற நேரமே செம்ம வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக சூப்பராக வாசம் அடிக்கும். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி. ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அதோட வந்து இது வந்து நல்லா எல்லா மசாலாவும் கோட் ஆகிறதுக்கு மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளார், வேறு கார்ன்ஃப்ளார், வேறு முட்டையோட மஞ்சக்கரு எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஸ்பைசினஸ் போதாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை சும்மாவே சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன், இதில் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ இதை எடுத்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கொள்கிறேன். இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பார்க்குறதுக்கே வாயூறுது. அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் சாஸ் ரெடி பண்ணிக்கொள்வோம். அதில் வந்து நான் பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் இருந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் garlic, அதாவது ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து அதை வந்து நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாசனை வர அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கி கொள்ளுங்கள். இதுக்கு நாங்கள் சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி சிக்கனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. garlic கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதால நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே சமைக்கிற நேரம் கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்வீட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது தான் எங்களோட ரெசிபிக்கே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு 3 டேபிள் ஸ்பூனே போதுமாக இருந்துச்சு. அதையும் போட்டு ஸ்டியர் பண்ணிக்கொள்வோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் மட்டும் அபார சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆஹா, பார்க்கவே வாயூறுது, ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், இதையும் நல்லா சிக்கனோட சாஸ் எல்லாம் கோட்டிங் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கூட சாஸ் இல்லை பேனில். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி ஆனால் சூப்பரான ரெசிபி. இப்போ நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலால் வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சுட சுட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.